கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி இந்த நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே போய்க்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே, அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்லுகிற வேளையிலே இந்த ஆலயத்திலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களாக இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் இந்த நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார்? யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களிலே அதே காரியத்தை தான் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களை தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாமிசத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமந்தான். நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களை ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்பான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல, அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே அங்கே நம்மை அங்கீகரிக்கிற வேளையிலே
அங்கு நம்முடைய உதடுகளின் காளைகளை நாங்கள் அவருக்கு செலுத்தி இந்த நாட்களை அவரை ஆராதிப்போமாக. இந்த வார்த்தையூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.